இப்ப அந்த போட்டோல இருக்கிறது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி விரிச்சு பார்த்தா அந்த போட்டோல இருக்கிறது மம்முட்டி. அப்போதான் படத்தோட இன்னொரு ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. ஆக்சுவலா அந்த பஸ் கண்டக்டர் சொன்ன டீடைல் வச்சு ஸ்கெட்ச் பண்ணாரு பாத்தீங்களா, அப்பவே மம்முட்டி வரைஞ்சிருப்பாங்க. அந்த விஷயம் மம்முட்டிக்கு தெரிஞ்சா எப்படி எஸ்கேப் ஆயிடுவாரு, அவரை கையும் காலமா பிடிக்கணுங்கிறதுக்காக அதை அவர்கிட்ட இருந்து மறைச்சிட்டு வேற ஒரு போட்டோ வரைஞ்சு வச்சிருந்திருப்பாங்க. இப்ப திரும்ப கட் பண்ணா விநாயகன் அந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்தாரு பாத்தீங்களா, அந்த பொண்ணு கூட என்கிட்ட எந்த டீடைலும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதை வேகமா க்ளோஸ் பண்ணிருக்கோம். ஆக்சுவலா அந்த பொண்ணு கதவை க்ளோஸ் பண்ணிருக்காரு. கதவை க்ளோஸ் பண்றதுக்குள்ள மம்முட்டியோட போட்டோ எடுத்து காமிச்சிருப்பாரு. அந்த பொண்ணு பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாம மம்முட்டி தங்கி இருக்காரு பாத்தீங்களா ரூம், அங்கேயும் போயிடுறாரு. அங்க அவர் வச்சிருக்கிற எல்லா எவிடன்ஸும் விநாயகன் கையில மாட்டிக்குது. அது மட்டும் இல்லாம மம்முட்டி சார் யார ஸ்கெட்ச் பண்றாங்களோ அவங்க அன்னைக்கே காலி பண்ணிடுவாரு. அந்த லிஸ்ட்ல விநாயகனோட போட்டோவே ஸ்கெட்ச் பண்ணி வச்சிருக்காரு. இந்த கேஸ் அவர் தீவிரமா விசாரிச்சுட்டு இருக்கிறதுனால விநாயகனை சீக்கிரமா காலி பண்ணணும்னு அவரும் ஆல்ரெடி பிளான் பண்ணிருப்பாரு போல. இப்ப மம்முட்டி சார் மேல இருந்து கீழே இறங்கி வந்து ரெண்டு பேருக்குமே ஒரு பயங்கரமான ஃபைட் ஒன்று நடக்குது. அந்த ஃபைட்ல விநாயகனை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. இப்ப மம்முட்டி தலையில பின்னால இருந்து ஒருத்தர் ஒரு இரும்பு எடுத்து வந்து வேகமா அடிச்சிடறாங்க. அது யாருன்னு பார்த்தா அந்த லாட்ஜ்ல ரிசப்ஷனிஸ்ட் நின்னுட்டு இருந்தாருல அவருதான். அவரும் போலீஸோட ஆள் தான் போல. இப்ப விநாயகன் மம்முட்டி அடிச்சு கொலை பண்ணிட்டு அவரோட ஸ்டைல்ல அவரை பேக்ல தூக்கி பேக் பண்ணி கார் டிக்கில வச்சு எங்கேயோ கொண்டுட்டு போறாங்க. இப்ப கட் பண்ணா வாண்டட் லிஸ்ட்ல இவரோட போட்டோ ஒட்டி இருக்கிறத காட்டுறாங்க. அந்த இடத்துல யாரோ ஸ்மோக் விடுற மாதிரி காட்டுறாங்க. படத்துல ஸ்டார்டிங்ல இருந்து அந்த ரவுண்ட் ஸ்மோக் நம்ம மம்முட்டி தான் விட்டுட்டு இருப்பாரு. அந்த இடத்துல ரவுண்ட் ஸ்மோக் வருதுன்னா மம்முட்டி அவுட் இருந்து தப்புஸ்டாரா, இது பார்ட் ஹிண்டா என்னன்னு புரியல. ஆனா இதோட இந்த படம் முடிஞ்சது. ஆக்சுவலா இது ரியல் இன்சிடென்ட் பேஸ் பண்ணி தான் இந்த படம் எடுத்திருப்பாங்க.